வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி ஒன் பாட் இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பொங்கல், ரைஸுக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை 2-3 முறை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 7-8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் நாட்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி இதுக்கு சேர்த்த போதில்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசித்த பிறகு 1/2 கப்பு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதோட தாளிப்பு சேர்க்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்ட உடனே இதை நம்ம பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.